ராயநாய திருவருள்மிகும் பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் வரலாறு பண்டிதர் தி பொன்னம்பலவாணர் தொகுத்தது. சரி, அருட்பெருமையும் வரலாற்று பழமையும் மிக்க திருமால் ஆலயங்களுள் ஒன்று பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோவிலாகும். பழமையும் பெருமையும் மிக்க இலங்கை திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், கதிர்காமம், நகுலேஸ்வரம் என்னும் கீரிமலை முதலிய ஆலயங்களின் தோற்றம் பெருமை என்பன கூறப்பட்ட தட்சிண கைலாய புராணத்தில் அவ்வாலயத்தின் தோற்றம் மகிமை என்பன கூறப்பட்டார்கள். இத்தட்சிண கைலாச புராணம் நைமிசாரண்ய முனிவர் கோமதி ஆற்றுக்கரையில் தீர்க்க சத்திரம் என்னும் யாகம் செய்து முடித்த போது சூத முனிவரால் சொல்லப்பட்டதாகும். தட்சிண கைலாய புராணத்திலே பொன்னாலயம் பெருமை உரைத்த படலம் என்னும் அத்தியாயத்தில் இவ்வாலயத்தின் தோற்றமும் பெருமையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னொரு சமயத்திலே துர்வாச முனிவரினால் தேவேந்திரன் சாபம் பெற்று நீசத்தன்மையை அடைந்தான். அப்போது இந்திரன், ஓ பகவானே, அத்திரி முனிவரின் குலத்தில் பிறந்தோம், ததன் செய்த பிழையை பொறுத்து கொள்க, என் சாபம் நீங்கும் பொருட்டு ஒரு உபாயம் கூறியருள்க, நல்ல விரதமுடையோ என்று துர்வாச முனிவரை பிரார்த்தித்தான். இந்திரனால் பிரார்த்திக்கப்பட்ட முனிவரில் மேலானவராகிய துர்வாச முனிவர் இந்திரனை பார்த்து, ஓ இந்திரனே, உன் சாப விமோசன காரியத்தில் துக்கமடைய வேண்டாம். சேது மத்தியில் இருக்கும் இலங்கையிலே பொன்னாலயம் என்னும் பட்டணத்திலே வலைஞர் குலத்திலே நீ பிறப்பாய். ஜனார்த்தனராகிய வாசுதேவர் ஒரு காலத்தில் கூர்மவதாரம் எடுப்பார். ஒரு சமயம் இந்திரனின் தாயின் மோதிரம் ஒன்று யாராலும் எடுக்க இயலாத வகையில் ஒரு பாதாள கிணற்றுக்குள்ளே விழ நாராயணர் ஆமையாக சென்று அதனை எடுத்து கொடுத்தார் என்றும் அந்த கூர்மமே இந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்தது என்றும் வடமொழி தட்சிண கைலாய புராணத்தில் விளக்கப்பட்டுள்ளதாம். அக்கூர்மம் உன் வலையினாலே கட்டப்படும், இது மெய். அந்த ஆமையின் அங்கம் தீண்டப்பட்டவுடன் நீ சாபத்தின் என்றும் விடுபடுவாய் என்று கூறிவிட்டு துர்வாச முனிவர் தம் இருப்பிடத்தை அடைந்தார். துர்வாச முனிவர் கூறியபடி வலைஞனாக பிறந்த இந்திரன் ஒரு நாளில் இப்போது ஆலயம் அமைந்துள்ள இடத்திற்கு அருகில் உள்ள கடலில் வலை வீசினான். வலையில் ஒரு ஆமை அகப்பட்டது. அதனை அவனால் தனித்து கரை சேர்க்க முடியவில்லை. தன் இனத்தவரின் துணையை நாடி அவர்களை அழைத்து வந்தான். வந்தவர்கள் அனைவரும் அங்கே ஒரு அதிசயத்தை கண்டனர். இச்சமயத்திலே ஆகாய மார்க்கத்தில் பொன்னொளி வீசும் விமானம் ஒன்று காணப்பட்டது. அதனை கண்டு அதிசயம் நிறைந்தவர்களாய் ஆமையின் பக்கத்தை விரைவாக சென்றடைந்தார்கள். அச்சமயத்திலே அந்த ஆமை கல்லாயிருத்தலை கண்டார்கள். இது என்ன அதிசயம் என்று வியந்தார்கள். பின்பு அவர்கள் அனைவரதும் மனதில் இவ்வாமை இலக்குமிபதியாகிய நாராயணரே என்றும் காணப்பட்ட விமானம் அவருடையதே என்றும் ஒரு துணிவு உண்டானது. அத்துணிவை முன்னிட்டு நாராயணரின் பிரதிஷ்டைக்குரிய அந்த இடத்திலே நல்ல நாளிலே நல்ல முகூர்த்தத்திலே உத்தம பிரானை கொண்டு வைகாசன்ய தந்திர விதிப்படி பிரதிஷ்டை செய்யும் காரியத்தை இப்பொழுது செய்ய முற்படுவோம் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அவர்கள் அப்படி முயற்சித்து விஷ்ணுவை பிரதிஷ்டை செய்து வரதராஜ பெருமாளின் நாமகரணம் செய்து வழிபட்டார்கள். அவர்கள் பொன்னாலை ஆண்டவன் கிருபையினாலே அதிக சந்தோஷம் கொண்டவர்களாய் நித்திய பூசையையும் நைமித்திய பூசையையும் ஏற்படுத்தி நடத்தி வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பொருட்செல்வத்தினாலும் விளைநில செல்வத்தினாலும் நிறையுடையவர்களாய் சுகத்துடன் வாழ்ந்தார்கள். மேலும் அவர்கள் எண்ணியவையெல்லாம் அனுபவித்து புத்திர பௌத்திரர்களோடு கூட சுகமாய் வாழ்ந்திருந்தனர். இங்கே சொல்லப்பட்டவையெல்லாம் சத்தியம் சத்தியம். பின்வரும் சூத முனிவர் தன்னிடம் புராணம் கேட்டுக்கொண்டிருந்த பிராமணர்களை பார்த்து, இந்திரனாலேயே கூர்ம வேடம் கொண்ட விட்டுணு கட்டப்பட்டார். வலைஞனுடைய சாபமானது ஆமையை தீண்டியவுடன் வீங்கியது. அங்கு தோன்றிய விமானம் இந்திரனுடையது. சாபம் நீங்கியவுடன் அவ்விமானத்திலே இந்திரன் சென்றான். விஷ்ணுவானவர் சாபம் நீங்கிய இந்திரனுக்கு தன் திவ்ய லோகத்தை காட்டி அருள் புரிந்தார். அவ்வாறு காட்சி வழங்கிய போது திருமாலின் திருவடி சுவடு பதித்த இடம் மிகவும் பரிசுத்தமானது. அவ்விடத்திற்கு திருவடி நிலை என்று பெயர் என கூறியதோடு
பொன்னாலை பெருமை உரைத்த படலத்தை தட்சிண கைலாய புராணத்தில் படிப்பவர் கேட்பவர்களும் நாராயணர் அருளை பெற்று மனவிருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் பெற்றவர்கள் என்றும் ஆவணிவாத கிருஷ்ணபட்ச அட்டமி திதி ஆகிய விசேட தினத்திலே பொன்னாலயத்திலே வாசம் செய்யும் லோக ரட்சகராகிய அச்சுத பெருமானை யார் ஒருவன் அன்புடன் ஒருவன் தரிசனம் செய்வானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் அப்பிறவியிலேயே அக்கினியால் பஞ்சு பொதி அழுவது போல அழிந்துவிடும். அவன் இப்பிறப்பிலே எல்லா நலன்களையும் அடைந்து மகிழ்ந்து மறுமையில் வைகுண்ட லோகத்தை அடைந்து களிப்புற்று வாழ்வான் என்று கூறினர். இப்புராணத்திலே பொன்னாலயத்திலே தரிசனம் வழிபாடு என்பன செய்வதற்குரியதாக சொன்ன தினத்தில் உண்மையை அறியாதவரும் தரிசனம் செய்து நலன்களை அடையத்தக்கதாக அன்று தேர் திருவிழா அமைய மகோத்சவம் நடைபெற்று வருவது வரதராஜ பெருமாளின் அருட்சிறப்பே ஆகும். சிறப்புடன் தொடங்கிய பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் சரித்திர காலத்திலும் சீரன் சிறப்பு உடையதாயும் ஸ்ரீமன் நாராயணனின் அருள் பிரவாகிக்கும் மகிமை உடையதாகவும் விளங்கி இருக்கிறது. ஸ்ரீ கோணேஸ்வரன் என்னும் திருகோணமலையில் பல திருப்பணிகள் செய்தவனும் கந்தளாய்க்குளம் முதலிய குளங்களை தன் ஆட்சியில் ஏற்படுத்தியதனால் குலக்கோட்டன் என்னும் பெயரால் புகழடைந்தவனுமான அரசன் பொன்னாலை வரதராஜ பெருமாளை வணங்கி அருள் பெற்று பல திருப்பணிகள் செய்திருக்கின்றான். தமிழ்நாட்டிலே முதன்மையான திருமால் தலமாக விளங்கும் ஸ்ரீ ரங்கத்தில் உள்ளது போல பொன்னாலையிலும் 7 வீதிகள் கோபுரங்கள் அமைக்கும் திருப்பணிகளை குலக்கோட்டன் செய்தான் என்பர். இம்மன்னன் இவ்வாலயத்துக்கு வேண்டிய பணிகள் செய்வதற்கு உரிய பல இன மக்களையும் ஆலய சூழலில் குடியிருத்தினான். இன்று நிலப்பெயர்கள் அப்படி குடியிருந்தவர்களின் பெயரால் வழங்கப்படுகின்ற இம்மன்னன் அமைந்த 7ஆம் வீதியில் ஆலயத்துக்கு செல்பவர் முதலில் வணங்க அமைந்த விநாயகர் ஆலயமே இப்போது வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சுமார் 1/4 மைல் முன்பாக அமைந்துள்ள சித்தி விநாயகர் ஆலயமாகும். இக்குலக்கோட்ட மன்னன் இவ்வாலயத்துக்கு செய்த திருப்பணிகளின் பெருமையில் இருந்தே நாராயணன் மன்னனுக்கு விசேடமாக அருள் புரிந்ததை அறியலாம். நம் நாட்டுக்கு அந்நிய படையெடுப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து உண்டான சமய அழிவில் 7 வீதிகளுடன் இந்த ஆலயம் அழிந்தது. அந்த ஆலயத்தில் எடுத்த கற்களை கொண்டே சங்கானை கோட்டை, ஊர்காவற்றுறை கோட்டை முதலிய அமைக்கப்பட்டன என்பர். சில வருடங்களுக்கு முன் அரசாங்க வேலையை குத்தகைக்கு எடுத்துச் செய்யும் ஒப்பந்தக்காரர் ஒருவர் ஊர்காவற்றுறை கோட்டை கட்ட பயன்பட்டிருந்த கற்களில் சங்கு சக்கர சின்னங்கள் இருப்பதை அவதானித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் சமய சுதந்திர வழங்கிய உடன் தோன்றிய ஆலயங்களுள் ஒன்றாக ஸ்ரீ பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோவிலும் இடம்பெறுகின்றன. யாழ்ப்பாண சமய நிலையின் ஆறுமுனாவலில் எழுதிய நூலில் சிறப்பாக திருவிழா நடைபெற்று அதிக மக்கள் கூடும் ஆலயங்களின் வரிசையில் இவ்வாலயமும் இடம்பெறுகின்றது. ஸ்ரீ வரதராஜ பெருமாளிடம் கொண்ட பெரும் ஈடுபாடு காரணமாக மிகப்பெரிய அளவில் ஆலயம் அமைக்க விரும்பிய அன்பர்கள் பெரிய திட்டத்தில் மூலஸ்தானத்தை அமைத்து அதற்கு பிற மண்டபங்களையும் அமைத்து வருகின்றனர். மிகப்பெரிய அளவில் ஆரம்பித்தபடியால் உட்பிரகார வேலைகள் இன்னும் முற்றுப்பெறாத நிலையில் உள்ளன. இவ்வாலயத்தில் உள்ள நாகதம்பிரான், மகாலட்சுமி, சனீஸ்வரன், நவக்கிரகங்கள் ஆகிய மூர்த்திகளும் இவ்வாலயத்துடன் தொடர்புடைய ஆலயங்களாக விளங்கும் விநாயகர் ஆலய வைரவர் ஆலய மூர்த்திகளும் அருச்சிறப்பு மிக்கனவாக விளங்குவதும் இவ்வாலய மகிமைக்கு அடையாளங்களாக உள்ளன. இவ்வாலயத்தில் மகாலட்சுமி அம்பாளும் நாராயணனை பூசித்து அருள் பெற்றுள்ளார் என்று ஒரு கருத்து திருக்கேதீஸ்வர புராணத்தில் விசேடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திரனின் பொன்மயமான விமானம் பலருக்கு தெரிந்த காரணத்தினால் பொன் என்னும் பெயருடைய இலக்கமு பூசித்த காரணத்தினாலும் இவ்வாலயத்துக்கு பொன்னாலயம் என்னும் பெயர் ஏற்பட்டது. பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சமீபத்தில் அமைக்கப்பட்டது பூலக்குமி கோவிலாகும். இப்பூவுலக்கு கோவில் கும்பாபிஷேகத்தில் இருந்து இவ்வாலய வெளிவீதியை 108 முறை வலம் வந்து அருள் பெற்றவர் அநேகர். இன்னும் பலர் சிரத்தையுடன் இவ்வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் ஒரே தினத்தில் 108 முறை வலம் பெற எண்ணி வலம் வந்தனர். இவர்கள் 108வது முறை வலம் வந்த போது ஒரு கருடன் தன் இறக்கை காற்று அவர்கள் மீது படும்படியாக தாழ்ந்து பறந்து ஆசீர்வதித்தது. இவ்வாலயத்தில் விசேட நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது ஆலயத்துக்கு மேல் கருடன் பறப்பது இயல்பாகும். ஓம் நமோ நாராயணாய.